அட பாவிங்களா, என்னடா நாங்கள் நினச்ச மாதிரி பகவந்த் கேசரியை தமிழில் ரீமேக் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுவும் தளபதியோட கடைசி படம் ஜனநாயகன் படமாவோட இது இருக்கணும்னு தாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுச்சு. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான் அண்ணா. வாங்க, உனக்கு தான் தெரியுமே. ஆனால் வினோத் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் அவ்வளோ தைரியமாக பேசும்போதே தெரியுது பகவந்த் கேசரியோட கோர் பிளாட்டை ஒன்றி தான் எடுத்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காருன்ற. ஏன்னா இதில் இந்த ட்ரெயிலரோட எண்டிங்கில் ரோபோட்லாம் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 50% வினோத் அவர்கள் ஸ்க்ரீன் பிளேவே ஃபுல்லாக மாற்றிருக்கணும்னு தான் நினைக்கிறேன். கடத்தோட ஒரு கோர் ஐடியாவை வச்சு ஒண்டி தான் இந்த கதையை பார்த்துருக்காரு. பட் ஓவராலாக ட்ரெயிலரை பார்க்கும்போது லைட்டாக பகவந்த் கேசரி வாட அடிக்குது. இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸோட ரியாக்ஷன் என்னன்னா, ஏதோ பகவந்த் கேசரி கேசரியே காட்சி கத்திரியா கிண்ட போறது அவங்க பார்க்க போறது நம்ம தளபதி படம் மொக்கையாக இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் லைட்டாக வலிமை வடை ஒண்டி அங்கங்கே தோணுது. வினோத் அவர்கள் ஒவ்வொரு படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மெசேஜ் கரெக்டாக கொடுத்துருவாரு. இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பகவந்த் கேசரியோட ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் மொத்தமாக சொல்லணும்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஒரு வேறு ஸ்டைலில் தான் இருக்குது. படம் எப்படியா இருந்தாலும் இந்த வருஷத்தோட ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மூவியாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு இருக்க போது. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.